அருண், 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 அருண். என்னப்பா இங்க வந்து நிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். சும்மாவா? சும்மாவா இங்க வந்து நின்னுட்டு இருப்ப? இத பார், உன் முகமே சொல்லுது நீ ஏதோ ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு. என்னப்பா, நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளையே மிரட்டிட்டு போனது யாருன்னா? ஆமாப்பா. யாரா இருக்கும்? தெரியலப்பா. தெரிஞ்சுக்கணும் அருண், உடனடியா அதை தெரிஞ்சுக்கணும். நம்மள மீறி நம்ம வீட்டுக்குள்ள வந்து போனது யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஆமாப்பா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது யாருன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. நிம்மதி நிம்மதிங்கிறது இந்த சத்தியமூர்த்தி வாழ்க்கையில இருந்தது கிடையாதுப்பா. சின்ன வயசு வறுமை அந்த வயசுக்குண்டான நிம்மதியை தெரிஞ்சிருச்சு. வாலிப வயசுக்குண்டான நிம்மதியை எனக்கான கடமையும் வெறுப்பும் தட்டி கழிச்சிருச்சு. கல்யாண வயசுக்குள்ளான நிம்மதியை உன் அம்மா பறிச்சிட்டா. இப்ப கடைசி காலத்துக்கு உண்டான நிம்மதிய ஆளுக்கு ஆளு பந்தாடிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் தாங்குவான் இந்த சத்தியமூர்த்தி. ட்ராஜடியான இந்த வாழ்க்கையில எத்தனையோ சந்திச்சிருக்கேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க வரேன். எதிரி ஒளிஞ்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த எதிரிக்கு நம்ம மேல பயம் இருக்கு. ஆனா அதையும் மீறி அவன் ஜெயிக்க பார்க்கறான். அவனை விடக்கூடாது. அருண், நமக்கு இருக்கிற ஒரே எதிரி கணேஷ். இப்ப சமீப காலமா காவ்யா. இவங்களுக்கு அப்புறம் உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமாம்பா, எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? உனக்கும் எனக்கும் தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அதான் ஒளிஞ்சு விளையாடுறாங்க. அப்பா, தினம் தினம் பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே போகுதுப்பா. எப்படி கட்டுப்படுத்துறதுனே புரியல. பேசாம ஒரு மாசத்துக்கு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடலாமான்னு தோணுது. வெளிநாட்டுக்கு போனா வரதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு விலகி போயிடுமா? தப்பு கணக்கு போடாதுப்பா. பிரச்சனைகளை சமாளிச்சு முன்னேறினாதான் வாழ்க்கை. இல்லைன்னா
ஒவ்வொன்றுக்கும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கணும். டே அருண், அப்பா நான் இருக்கேன்டா. உன் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ண அப்பா நான் இருக்கேன். இத பார், இப்போ உள்ள பிரச்சனை அந்த மர்ம நபர் யாருன்னு தான். அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சரி, நீ உள்ளவா. ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா சில பேப்பர்ஸ் கேட்டிருந்தேனே, அது எடுத்து கொடு. வா சரிப்பா. வா. ஸ்னேகா, ஸ்னேகா, அம்மா, அம்மா, ஸ்னேகா, அம்மா, அம்மா. என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது அம்மா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேம்மா. அண்ணன் சொன்னாருமா. எங்க என் மேல இருக்கிற கோவத்துல வராம இருந்துருவீங்களோன்னு நான் நினைச்சேம்மா. உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் நீ என்னை தேடி வீடு வரைக்கும் வந்திருக்க. வராம இருப்பேனடா. சரி, என்ன விஷயமா வந்த? அம்மா, நீங்க இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் தான் காரணம். நான் பேசின அத்தனைக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மா, என் மேல இருக்கிற கோவத்தை மறந்துட்டு மா, நீங்க திரும்பவும் இங்கேயே வந்துடணும்மா. அம்மா, வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. நீங்க இங்க இருந்து போனதும் அப்பா ரொம்பவும் மனசொடிஞ்சு போயிட்டாருமா. எங்க அவர் வேதனைப்படுறது எனக்கு தெரிஞ்சு நான் சங்கடப்படுவேணும்னு அப்பா மனசுக்குள்ளேயே போட்டு கொமைச்சுக்கிட்டு இருக்காருமா. அம்மா, எனக்கு அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் உங்க ஞாபகம் தாம்மா வருது. நீங்க மட்டும் என்ன
நீங்களும் எங்களை பிரிஞ்சு கண்ணீர் வடிச்சிட்டு தானே இருக்கீங்க. நான் அவசரப்பட்டு பேசிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, தயவு செஞ்சு இங்கே வந்துருங்கம்மா. ப்ளீஸ்மா. ஸ்னேகா, லட்சுமி, எப்போ வந்த லட்சுமி? இப்பதாங்க ஐயா வந்தேன். ஆச்சரியமா இருக்க. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பத்தி தான் சொன்னேன். அப்பா, அம்மாவை திரும்பவும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ஆனா அம்மா தயங்குறாங்கப்பா. ஆமாமா, தயங்க தானே செய்வா. அவ வளர்த்த பொண்ணு நீ. உன்னாலேயே லக்ஷ்மி வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை வரும்னு அவ நினைச்சு பார்த்துருப்பாளா? நீ திரும்பவும் கூப்பிட்டா யோசிக்க தானே செய்வா. அப்பா, நான் அம்மா கிட்ட நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டேன்ப்பா. இனி அது போல ஒரு தவறு நடக்காதுப்பா. அப்பா, நீங்களும் சொல்லுங்கப்பா. திரும்பவும் அம்மாவை நம்ம வீட்டுக்கே வந்துட சொல்லுங்கப்பா. சரிம்மா, உனக்காக நான் இங்கே வந்துடுறேன். அம்மானா அம்மாதான். அப்பா, நான் சொல்லல. நான் சொன்ன என் அம்மா கேட்காம இருப்பாங்களா? நான் இங்கே இருக்கணும்னா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்னம்மா அது? நான் இங்க நிரந்தரமா இருக்கணும்னா நீ இந்த வீட்டை விட்டு போகணும். லட்சுமி, என்ன சொல்ற நீ? ஐயா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு ஸ்னேகாவோட பதில் தெரியணும். சரிம்மா, எனக்கு உங்க 2 பேரோட சந்தோஷம்தான் முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க இங்க வந்துட்டா போதுமா? நான் ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நான் சொன்னது ஹாஸ்டல்ல போய் தங்கறதுக்கு இல்லம்மா. ஹசடு மாதிரி பேசுற. உன் அம்மாவை அவ்வளவு கல்லஞ்சுக்காரின்னு நினைச்சிட்டியா? நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னதுக்கான அர்த்தம், உனக்கு கல்யாணம் நடந்து நீ உன் புருஷன் வீட்டுக்கு, உன்னோட புகுந்த வீட்டுக்கு போகணுங்கிற அர்த்தத்துல தான் சொன்ன. அப்படியா லட்சுமி? நான் கூட
என்னடா லக்ஷ்மி இப்படி பேசுறாளேன்னு தகைச்சு போயிட்டேன். ஸ்னேகா, இனிமே நீ ஆச்சு, உங்க அம்மா ஆச்சு. 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஐயா, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் என்னோட கண்டிஷன் ஒரு முடிவுக்கு வரல. அப்படியா? இன்னும் என்ன இருக்கு? ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற மாப்பிள்ளை நம்ம 2 பேருக்கும் பிடிச்சவரா, ஸ்னேகாவுக்கும் பிடிச்சவரா, நாம பார்த்து வைக்கிற பையனாதான் இருக்கணும்.